சுக்கிரனை வந்து பெருமாள் வந்து வதம் பண்ண போகும்போது, இவர் வந்து அந்த மகாலட்சுமிய அடைக்கலம் சொன்னோனே, தாய்ங்கிறவங்க என்னைக்குனாலும் வந்து எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு விமோச்சனமோ, அடைக்கலமோ குடுக்கக்கூடியவர். அப்போ அவங்க சுக்கிரன தன்னுடைய 6வது விரலா வச்ச பிறகு, இவர் வந்து அவங்கள சம்ஹாரம் பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அதனாலேயே இந்த கோயிலுக்கு வந்து சுக்கிரனோட எனர்ஜி வைப்ஸ் அதுவும் 1, 2 அல்ல. 1 பில்லியன் வைப்ஸ் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய இணைக்கப்பட்ட 10 பில்லியன் அளவு எனர்ஜி வைப்ஸ் உள்ள கோயில் வந்து இந்த ஆலயம். இந்த ஆலயத்துல என்ன விசேஷம்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில போய் இந்த அன்னையை வழிபட்டு, முதல்ல அன்னையை தரிசனம் பண்ண பிறகு தான் பெருமாளை வழிபடணும். அங்க அதாவது காலை 6லேருந்து 7 6 to 7 சுக்கிர ஓரை. அந்த நேரத்துல போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு வந்து அந்த சமயம் வந்து அந்த விடிவெள்ளியான சுக்கிரனே வந்து அந்த தாயாரை வழிபடுறது, இன்னைக்கும் வந்து பிரத்யட்சமா வந்து அவர் அங்க வந்து 6 to 7 வந்து அந்த அன்னைய வந்து வழிபடுறதா ஒரு ஐதீகம் இருக்குது. நீங்க போனீங்க அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 9 வாரம் அந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில போய் அவர வழிபட்டீங்க அப்படின்னா, தாயாரையும், பெருமாளையும், அந்த மகாலட்சுமியும் வழிபட்டீங்க அப்படின்னா, சுக்கிரனையும் வழிபட்டீங்க அப்படின்னா, உங்க லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அதுல நீங்க அந்த விடிவெள்ளிய வந்து தரிசனம் பண்ணிட்டீங்க. 9 வாரத்துக்குள்ள ஏதாவது ஒரு டைம்ல வந்து விடிவெள்ளி தரிசனம் கிடைச்சிடுச்சுன்னா, உங்களுக்கு சுக்கிரனுடைய ஜாக்பாட் எல்லாமே உங்களுக்கு அடிக்க போகுதுங்கிறது அர்த்தம்.